இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு சமாதானம் உண்டாவதா. இன்னைக்கு நம்ம ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்க போகிறோம். அது பிலிப்பியர் 4வது அதிகாரம் 5வது வசனம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது நமக்குள்ள ஒரு சாந்த குணம் இருந்ததுன்னா, சாந்த குணம் இருக்கும், ஓகேவா? ஏன் இருக்குன்னு சொல்கிற மீன்ஸ் நம்மளுடைய ஆவி தேவன் கொடுத்த தீபமாக இருக்குது, ஓகே? தேவ சாயலில் மனுஷன் ரசிச்சது, அவருக்கு உள்ள அந்த சாந்த குணம் உங்களுக்கு எனக்கு நிச்சயமாகவே இருக்குது. அதை நீங்கள் வெளிக்கொண்டு வரணும், ஓகேவா? ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக அப்படின்னு. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சாந்த குணம் இருக்கு இல்லையா? அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்படி தெரிஞ்சிச்சு? அவர் தெரியப்படுத்தி இருக்கார், ஓகே? அப்போ நீங்களும் நானும் நமக்கிட்ட இருக்கிற அந்த சாந்த குணத்தை அது மற்றவங்க தெரியும்படியாக அதை கிரியையில் நீங்கள் கொண்டு வாங்க. அந்த சாந்தம், அமைதல், ஓகே? அந்த ஒரு காம்னஸ், அந்த பீஸ்ஃபுல்லோடு இருக்கிற அந்த மைண்ட், ஓகே? அந்த சாந்த குணம் மற்றவங்களுக்கு பிரீதியாக தெரிஞ்சு இருக்கணும், ஓகே? ஏன்னா இது கிறிஸ்துவனுடைய சுபாவம். கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கார் இல்லையா? கிறிஸ்துவை வெளிப்படுத்துறதுக்கு எப்படி வெளிப்படுத்துவீங்க? உங்களுடைய அந்த வாழ்வியலின்படி தான், ஓகே? நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க, எப்படி பேசுகிறீங்க, அதன்படி தான் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியும் இல்லையா? வசனத்தை பேசினா இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துறதா அர்த்தம் இல்லை. பிசாசும் வசனம் பேசும், உங்களுக்கு தெரியும் தானே? பிசாசு வசனம் நல்லாவே பேசும், உங்களை விட என்னை விட ரொம்ப நல்லா பேசும், ஓகேவா? பட் அவனால் வாழ்ந்து காட்ட முடியாது கிறிஸ்துவை போல். உங்களாலையும் என்னாலையும் நிச்சயமாகவே முடியும், ஓகே? தேவ ஆவியானவர் கொடுத்துருக்கிறார். அப்போ அவருக்கு இசைந்து நம்ம செவி கொடுத்து நம்ம அவருடைய சுபாவத்தை நம்ம வாழ்ந்து காட்டும். மெயினாக இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற சாந்த குணத்தை வெளிக்கொண்டு வாருங்க. அதாவது மற்றவங்க பார்க்கணும். நீங்கள் 10 நாள் சாந்தமாக இருந்து 11ஆவது நாள் பஸ்ட் ஆகிட்டீங்க வச்சுக்கோங்க, கோவப்பட்டுட்டீங்க வச்சுக்கோங்க, அந்த 10 நாள் நீங்கள் வெளிக்கொண்ட அந்த விஷயம் வேஸ்ட், ஓகே? அப்போது ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணுங்கள். தேவ சமூகத்தில் உங்கள் அறைக்கதவை சாத்தி தேவனோடு உங்களுடைய காரியங்களை எல்லாத்தையும் வைங்க. அவர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார். அப்போ உங்களுக்கு சாந்தம் உண்டாகும்படியாக மற்றவங்களுக்கு அந்த சாந்த குணத்தை தெரியப்படுத்துங்க, ஓகே? தெரிய மீன்ஸ் இப்போ பிரதான ஆசாரியர்கள் பண்ண மாதிரி இல்லை. நீங்கள் நார்மலாகவே இருங்களேன், ஓகேவா? அந்த சாந்த அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் சாந்தமாக இருந்தீங்கன்னா அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் சாந்தமாக இருக்கிறேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு உங்களை நீங்கள் வஞ்சிச்சுட்டு இருக்காதீங்க, ஓகே? சாந்தம் எப்போவுமே அது பரிபூர்ணப்படட்டும், மற்றவங்க பார்க்கும்படியாக. அதாவது உங்களுக்குள்ளே இருக்கிற குணம் கனி, ஓகே? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, ஓகே? இதை ஏன் வெளியில் பார்க்கணும் மீன்ஸ், இப்போ ஒரு மரம் இருக்குது வச்சுக்கோங்களேன், மரம் கனியை தனக்குன்னு கொடுக்குறதே கிடையாது, ஓகே? அப்போ மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி தான் தன்னையே மாய்த்து மற்றவங்களுக்கு கொடுக்கு. ஒரு பூ செடி, அந்த பூ அந்த செடிக்கு வேண்டி அது கொடுக்குதா? இல்லை. அப்போது தேவன் உண்டாக்குன விஷயம் எல்லாமே அப்படி தான் இருக்குது. மனுஷங்களும் நம்ம உண்டாக்கப்பட்டதே மற்றவங்களுக்கு வேண்டி, ஓகே? கிறிஸ்து இயேசு பூமிக்கு வந்தது மனுஷங்களுக்கு வேண்டி, ஓகே? அப்போ நீங்கள் உருவாக்கப்பட்டது, அப்போஸ்தலர்கள் உருவாக்கப்பட்டது உலக ஜனத்துக்கு வேண்டி. இரத்த சாட்சியை மறிச்சாங்களே, அப்படி தானே? அப்போ நீங்கள் யாருக்கு உருவாக்கப்பட்டீங்க? மற்றவங்களுக்கு வேண்டி. நான் யாருக்கு உருவாக்கப்பட்டேன்? உங்களுக்கு வேண்டி, ஓகே? அப்போது உங்களுடைய பிரயோஜனத்துக்கு, அது மற்றவங்களுடைய பிரயோஜனத்துக்கு ஏற்றவரை நம்ம நடந்துக்கணும், சரியா? உங்கள் சாந்த குணம் மற்றவங்க பார்க்கணும். அப்போது நீங்கள் அதுக்கேற்றவாறு சாந்த குணமாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த சாந்தத்தை கொடுத்துருக்கார். அவர் நிச்சயமாக வெளிக்கொண்டு வரார். தெய்வ பயத்தோடு தெய்வ சமூகத்தில் இருங்க. ஆசீர்வதிக்கப்பட்டு உங்கள் சாந்த குணம் மற்றவங்களுக்கு பிரஸ்தாவப்படுவதாக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.